ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டூயிங் ஹோம்ஒர்க் அட் கிவன் டைம். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் டைம் ஒன்று இருக்கும், ஒரு எண்டிங் டைம் இருக்கும். இது ஒரு லிஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. குவரி டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டைம்ல தேர்ட் ஸ்டூடெண்ட் டைம் 3ல ஸ்டார்ட் பண்ணிட்டு டைம் 7ல முடிக்கிறாரு. குவரி டைம் என்னன்னா 4. இந்த இன்பிட்வீன் டைம்ல இந்த குவரி டைமோட வேல்யூஸ் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் 1க்கும் டைம் 3க்கும் இன் பிட்வீன்ல 4 இருக்காது. டைம் 2க்கும் டைம் 2க்கும் இன் பிட்வீன்ல 4 இருக்காது. பட் டைம் 3க்கு டைம் 7க்கு இன் பிட்வீன்ல தான் 4 இருக்கும். ஸோ அதுதான் கவுண்ட். அது அவுட்புட் 1. இது நம்ம கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்றோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும்னா நம்ம ஜிப் ஃபங்க்ஷன் நார்மலா யூஸ் பண்ணணும். அது லிஸ்ட்ல வரும். ஃபார் ஐ இன் லிஸ்ட் ஆஃப் ஜிப் ஸ்டார்ட் டைம் கமா எண்ட் டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கோமா. இப்போ ஸ்டார்ட் டைம் ஒரு வேல்யூ இருக்கும், எண்ட் டைம் ஒரு வேல்யூ இருக்கும். எண்ட் டைம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இந்த இன் பிட்வீன் ரேஞ்ச்குள்ள நமக்கு குவாரிட்டி இருந்தா f1 plus equal to 1. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க 3 7 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஐயாச்சியரோட வேல்யூ 3 less than or equal to குவாரிட்டி என்ன 4 less than or equal to 7. ஓகேவா? சாரி 3 greater than or equal to 4 greater than or equal to 7. ஏன்னா 3 விட 4 பெருசு 4 விட 7 பெருசு. ஸோ அந்த 3 and 7 ரேஞ்சில் தான் 4 இருக்கும். ஸோ 1 plus equal to 1. ரிட்டர்ன் கவுண்ட் எப்படி சப்மிட் கொடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஆகிரும்.